அம்மால தெறிக்க விடுற இரு உங்க அம்மால தெறிக்க விட்டுரும். வெல்கம் டு MD ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெட்பூல் அண்ட் உல்வரின். ஃபஸ்ட்டு நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின் படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்து எம்ஆரில் பார்த்தேன், தாம்பரம் எம்ஆரில் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த தேட்டருக்கு இப்போ தான். படத்தை பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த மார்வல் ஜீசஸ்ஸு, இந்த படம் தான் மார்வலே சேவ் பண்ண போகுது அப்படி இப்படின்ற ஒரு ஹைப் வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு டெட்பூல் படம் வருது, அதே சமயம் அதில் உல்வரின் இருக்கார், ஹியூ ஜாக்மேன் இருக்கார். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை எப்படி கேரி பண்ண போகிறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் போங்க. படம் உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, படம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஆஹாஹோன்ற லெவலுக்கு இல்லை. அதான் நான் மெயினாக சொல்லுவேன். அந்த ஹியூ ஜாக்மேன் என்ட்ரி, அப்புறம் நம்ம டெட்பூலோட என்ட்ரி தான் நல்லாவே இருந்துச்சு. ஃபோர்த் வால் பிரேக்கிங்கும் நல்லா அந்த மார்வல் ஸ்டுடியோஸ் லோகோலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் க்ரியேட்டிவாக ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீன் போடும்போது அந்த கத்தியில் வந்து பேர் போடுறது, அந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக நிறைய இது பண்ணியிருந்தாங்க படத்தில். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அதை தவிர்த்து படத்தில் டப்பிங், தமிழ் டப்பிங் சொல்லியே ஆகணும், அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேங்கோவருக்கு அப்புறம் ஒரு நல்ல டப்பிங் வந்து இந்த படத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கெட்ட வார்த்தை மலையை அப்படியே நனைய விட்டுருக்காங்க. ஏதோ சென்சாரில் போட்டு கட் பண்ணாமல், பீப் பண்ணாமல், மியூட் பண்ணாமல், என்ன இருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க தமிழ் டப்பில். நல்லாவே இருக்குது. ஒரு பாய்ஸ் சீரீஸில் எப்படி இருக்கும் பாருங்க டப்பிங், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அப்புறம் ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா, ரயன் ரெனால்ட்ஸ் வந்து முக்கால்வாசி மாஸ்க் போட்டு மறைச்சிடுறாரு. ஸோ அதனால் அவர் ஆக்டிங் பெருசாக வெளில தெரியறனாலும், நம்ம ஹியூ ஜாக்மேனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரயன் ரெனால்ட்ஸ் ஓகே, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கொடுத்துருந்தாலும் ஹியூ ஜாக்மேனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. சோகமாக இருக்கிற சீனு, கோவமாக இருக்கிற சீன்லாம் நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார் அவரோட இதில். அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த 20th Century Foxல் இருக்கிற கேரக்டர்லாம் நிறைய பேர் வராங்க. அது யாருன்னு சொல்ல வரும்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்து பார்த்தீங்களா, சப்புன்னு போகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரெண்டாவது மெயினாக கதை பூராவே உங்களுக்கு அந்த வாய்டுக்குள்ளே தான் நடக்கும். இந்த லோக்கி சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாய்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் கதை போகும். அங்கே என்னென்னா லோக்கியோட வேரியன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். இங்கே வந்து டெட்பூலோட வேரியன்ஸ் இருக்கும். அவ்வளோதான் சேஞ்சஸ் இருக்கும், தவிர மிச்சபடி எல்லாமே சேம் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு லோக்கி சீரீஸை வந்து ஒரு படமாக டெட்பூலை வச்சு கொஞ்சம் மாற்றி எடுத்தா அப்படி இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஸ்டோரி வைஸ் சொல்லணும்னா அப்படி தான் இருந்தது. கிளைமேக்ஸும் ரொம்ப சப்புன்னு தான் முடிச்சிட்டாங்க. வில்லன் கேரக்டர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. நம்ம ஜேவியரோட தங்கச்சி அவங்க தான் வில்லன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜேவியர் இருக்கார்ல, சார்ல்ஸ் ஜேவியர், அவரோட தங்கச்சி தான் வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் பெருசாக இம்பேக்ட்லாம் பண்ணல. ஒரு தேனஸ் மாதிரியோ லோக்கி மாதிரியோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்களா MCUக்குள்ளே, அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு வில்லன் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் ஆனஸ்ட்டாக உறுதியாக சொல்லுவேன், நீங்கள் இந்த ஷிட்டான மார்வல் படங்கள்லாம் இருக்கும்ல, இந்த தோர், லவ் அண்ட் தண்டர், பிளாக் பேந்தர், வக்காண்டா ஃபாரெவர், அப்புறம் ஒரு சில மொக்க படம்லாம் வந்துச்சு பாருங்க, வரிசையாக விட்டுட்டு இருந்தானே, ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப், குவாண்டமேனியா அப்படின்னு விட்டு அடி நடிச்சான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி படத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கே விஷயத்தை வந்து லைட்டாக டச் பண்ணியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல, லைட்டாக கலாச்சிட்டு விட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்ல, இந்த படம் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஓப்பனாலாம் தெரியல, ரொம்ப மைல்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த LGBTQ அஜெண்டாவை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு திணிக்கல. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான விஷயம்னு நான் சொல்லுவேன் மார்வல் படத்தில். ஆனால் ரொம்ப ஹைப் ஏற்றுக்காதீங்க, டெட்பூல் அண்ட் உல்வரின் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஓகே, எனக்கு ஹியூ ஜாக்மேன் படம் வந்து ஏதோ ஒன்று தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன், சந்தோஷம். டெட்பூல் படத்தோட தேர்ட் பார்ட்டும் தேட்டரில் பார்த்துட்டேன், அதுவும் ஒரு சந்தோஷம். 1 and 2 ஹெச்டியில் பார்த்துட்டு 3 வந்து தேட்டரில் பார்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட ஒரு பெரிய கனெக்ட் என்ன வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரே ஒரு சீன் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த யூனிவர்ஸ்குள்ளே ஃபுல்லாக கனெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு லைட்டாக ஒரு சின்ன கனெக்ட் தான் இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீன், அதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். இது மாதிரி ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரின்ல தான் நான் சொல்லுவேன். பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, லோகனே ஒரு நல்ல சென்ட் ஆஃப் தான் நம்ம உல்வரினுக்கு. சரி, இது வந்து அந்த காமிக் புக்கில் இருக்கிற உல்வரினை கொண்டு வரணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க அந்த லோகன் கேரக்டர் வந்து. மிச்சபடி ஓகே தான். அந்த இந்த இதுக்கும் வித்தியாசம் காமிச்சிருக்காரு நம்ம ஹியூ ஜாக்மேன். அந்த லோகன் படத்தில் இருந்த உல்வரினுக்கும் இந்த படத்தில் டெட்பூல் இந்த காமிக் உல்வரின் மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சு பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் படம் வந்து ஆஹான்ற லெவலில் இல்லை, அதை மட்டும் நான் இங்கே ஹானஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. லேகும் இருக்குது, நிறைய இடத்துல லேக் அடிக்குது, அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் வேணால் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் உங்களை எதுவும் ஃபுல்லாக கெடுக்க விரும்பல, தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.